காதில் வண்டு ஓடுது, ஒரே சத்தமாகுது, என்னால் தூங்க முடியல, என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியல, மனசு அது மேலேயே போகுது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறார், 10 சத்தங்கள் ஒரு ஞானத்தில் போகிறவன் கேட்டாகணும், அப்போ தான் அவன் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு. தசநாதம், தசவாய்வு, மனிதனுக்கு 10 நரம்பு, எல்லா நாடி நரம்பு 36,000 நாடி நரம்பு, 76,000 நாடி நரம்பு இருக்குது. அதில் முக்கியமான நாடி 10 நாடி. அந்த 10 நாடியில் முக்கியமான நாடி, தலையான நாடி 3 நாடி. அந்த 3 நாடிக்கும் தலையான நாடி அக்னிகலை நாடி, சுழுமுனை நாடி. இதில் சுவாசம் பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான். இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகலை பிங்கலையிலையும் மூச்சு போய் அக்னி கலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடையிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உஸ்ன்னு ஒரு சவுண்டு ஒன்று வண்டு கத்தும். அந்த மாதிரி சவுண்டு வந்துடும். அது சாதாரண முதல் பாடத்துலேயும் வரும், சிலருக்கு 2வது பாடத்துலேயும் வரும். ஆனால் 10 சத்தமும் வரும். மணி அடிக்கிற சத்தம், யானை பிளற சத்தம், கடல் ஓசை சத்தம், இந்த மாதிரி சத்தங்கள் வரும். எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான். இந்த இடி சத்தம் வரும். இது வந்தால் கொஞ்சம் தாங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், பயம் வந்துடும் தன்னறியாமையே. அதை திருமூலர் சொல்கிறாரு, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். அந்த மாதிரி இடி சத்தம் வந்துடுச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், பயம் வருது, என்னால் படுக்க முடியல தனியாக, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசன் உங்களை நெருங்கி உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றார் இல்லையா? இதெல்லாம் நம்ம உணர்றதில்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை. அடையாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னுக்கிறோமே தவிர நம்ம உண்மையை உணர்றதில்லை. கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும். நீ இன்றைக்கி எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு, அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆனால் நீ மாறணும், எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும். மாறி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போனதுக்கு பலன், அந்த பாடத்தில் வந்ததுக்கு பலன். அதனால் சொல்கிறாரு, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. நீ எப்படி ஆக போகிறேன்னு நீ படைக்கும் போதே உன்னை படிச்சிட்டான். நீ உன்னை படிச்சுக்கல, இனிமேல் தான் உன்னை படிச்சுக்கணும் நீ. ஆனால் இதுக்கு முன்னே படைக்கும் போதே நீ எப்படி வாழ போகிற, நீ என்ன ஆக போகிறேன்னு இறைவன் படிச்சுட்டான் உன்னை. அதனால் சொல்லிட்டான், முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் மலை அது தானே. அது எப்படி இருக்குன்னா, மலையை உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்குமா. ஆமாம், அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும். இது நான் கூட கொஞ்சம் பயந்தாந்தில்லை, அது வந்த உடனே வீட்டிலேருந்து எழுந்தெல்லாம் கூட ஓடி இருக்கிறேன். ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது, பயம் வரக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்கிறது. இந்த மாதிரி பயம் வரும், பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது, கடவுள் வழிபாடுன்றது வராது. ஏன்னா அதனால் சொல்கிறார் அகஸ்தியர், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ ஆவாய்ன்றார். இந்த உலகத்தில் உன்னை படைக்கும் போது எப்படி படைத்தானோ இறைவன், அப்படி ஆயிடுவ ஓசையோடையே வாழ்ந்தீனா. ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது, நாதத்துக்கு மனசு அடக்கிடும். அதனால் நாதத்தோடு வாழுங்க அப்படின்றாரு. ஆனால் நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. சரியான பாதை, சரியான குருக்கிட்ட போலன்னா அந்த நாதத்தெல்லாம் கேட்க முடியாது. சும்மானா வெளியே கேட்குற சவுண்டு தான் கேட்டுக்கணும், உள்ளே கேட்காது. உள்ளே ஒன்றுக்கு மட்டும் கேட்கணுன்னா அந்த மாதிரி போனீங்கன்னா தான் கேட்க முடியும். ஈசனோட 4 ஞானிகள் வந்தாங்க இந்த உலகத்துக்கு, ஈசன்கிட்ட உபதேசம் வாங்கி. அந்த 4 ஞானியால் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்த ராஜயோகம் மற்ற எல்லா யோகங்களும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 ஞானியால் தான்.
அந்த 4 ஞானி வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்றைக்கி அது உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அந்த 4 ஞானி யாருன்னு திருமூலர் சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன், நந்திகள் 4 சிவயோக மாமுனி 1, நந்திகள் 4 சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி, வேகப்பாரன், திருமூலர். இந்த 4 பேர் வந்து ஈசன்கிட்டவே உபதேசங்கள் வாங்கி இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தாங்க. அதில் 2 பேர் சிவமாமுனியும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. இவர் திருமூலரும் இவங்க இந்த பக்கம் வந்து தென்னாட்டில் இங்கே சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த கலை இவ்வளோ வளர்ந்துருக்குது. இதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கணும். இப்போவே நம்ம இவ்வளோ வசதிகள் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ ஜனங்களே அதுக்கு போகாத காலம், அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தோம் இன்றைக்கி இது நிலச்சி நிற்கிதுன்னு சொன்னால் அவங்க பட்ட சிரமம் தான். அதனால தான் அத்தனை மகான்களுக்கு மேலே நம்ம செலவழித்து இதை உலகத்தில் எங்கேயும் செய்யாத செயலை நம்ம செய்து இந்த உலகத்துக்கு காட்டணும், இதை எல்லாருமே செய்யணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். இது நடந்துக்கினுக்குது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருந்து நம்ம ஆசிரமத்துக்கு நிறைய வெளிநாட்டு சீடர்கள்லாம் வராங்க, உபதேசங்கள் வாங்குறாங்க, நிறைய போகிறாங்க. காரணம் இது என்னன்னாக்கா, தெய்வம்ன்றது பொய்யான விஷயம் இல்லை. அதே நேரத்தில் தெய்வ வழிபாடுன்றது பொய்யான விஷயமாக இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றது உண்மையில் இருக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, உலகத்துலலாம் கிடையாது. உலகம்ன்றது ஒரு பிரபஞ்சம், அது ஏக்கத்தில் நடந்துன்னுக்குது. ஆனால் அதே கடவுள் உனக்குள்ளும் இருக்குது. அதை நீ தேடி எடுத்தினா நீ கடவுள் நிலையை அடையலாம். அதனால தான் சொன்னான் மனிதனும் கடவுள் ஆகலாம்ன்ட்டு. புலியும் கடவுள் ஆகலாம், சிங்கமும் கடவுள் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன் மனிதனுக்கு? ஏன்னா மனம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உலக வாழ்வும் வாழ முடியும், கடவுளையும் அடைய முடியும். மனம் இல்லாதவன் எதையும் செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்ட வழியை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பின்தொடர்ந்து நல்லபடியாக சீராக சிறப்பாக செய்தீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு, அந்த பாவங்கள் அழிக்கலாம், புண்ணியத்தை நாடி போகலாம், இறைவனோடு அடையலாம், பிறப்பை தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் நான். இதை பின்தொடருங்க. சித்தர் பாடல் சொல்லுப்பா. கோவானூர் பொட்டிலே குண்டுமணியின் சன்னதியிலே சவாமூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. யார் பாட்டது? அகஸ்தியர். என்ன சொல்கிறாரு? அதைத்தான் எனக்கு தெரியல. அதை பற்றி யார் தெரியாது உனக்கு? எதுக்கு அது? அதை பற்றி ரொம்ப நாளாக அந்த பாட்டு ரொம்ப நாள். அதான் அதுக்காக தான் ஆசிரமத்துக்கு வந்தியா? இல்லையா? இது சித்தர்கள் பற்றி கொஞ்சம் அப்படியே தேடி எல்லாம் உனக்குள்ளவே இருக்குது, அதை தேடுறா முதல்லன்றாரு. என்ன சொல்கிற? முதலடி சொல்லு. கோவானூர் பொட்டலிலே குண்டு. என்ன சொல்கிறாரு? கோவனூர் பொட்டலிலே குண்டுமணி அம்மன். அது எங்கே இருக்குது? அது தெரியல. அதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ எவனா பாட்டு ஒன்று பேப்பரில் கச்சிருந்தா காகிதத்தில் அதை பொறுக்கி வச்சு ஜோப்பில் போட்டுன்னு தெரியுதா? பொட்டுன்றது புருவ மையத்தை சொல்கிறாரு. அங்கே தாண்டா குண்டுமணி இருக்குது, அங்கே அம்பாள் உட்காந்து யாரா பாடுறான்றாரு. சாவாமொழி முளைத்திருக்கு, அதை சார்ந்து பாரடி. ஆமாம், அதை அங்கே பாரு. ஊரெல்லாம் பார்க்காத. ஊரெலாம் பார்த்தீங்கன்னா உன் பொழப்பு கெட்டு போடும், அங்கே பார்த்தீங்கன்னா நீ போச்சுப்பேன்னாரு. அதனால் அங்கே பார்க்கறது தான் கஷ்டம். அங்கே பார்க்கறதுக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறாங்க. பாரு ஓ. சித்தர்கள்லாம் எல்லோரும் பறவையாக எல்லாம் சொல்லிட்டு வர்றது முப்புன்னு சொல்லி வராங்களே. ஏப்பா முப்புன்னு? முப்புன்னா வயசாச்சுன்னு அர்த்தம், போகிற துபாய்க்குன்னு அர்த்தம். ஆமாப்பா, பிணின்னா நோய், முப்புன்னா வயசாகிடுச்சின்னு அர்த்தம். முப்பு வந்துடுச்சுனாக்கா துபாய்க்கு போக போகிறோன்னு அர்த்தம். இப்போ எனக்கு முப்பு வந்துடுச்சு, 3 மாதமாக அந்த ஆஸ்பத்திரியில் இருந்துட்டார்ல, அந்த மாதிரி அதை சொல்கிறது. முப்புன்னா வயசாகிடுச்சு, ஒரு துபாய் போக போகிறாருன்னு அர்த்தம். நம்ம ஆசிரமத்தில் பிரம்மசூத்திர கூட யோக பாடசாலை, நம்ம ஆசிரமத்துக்குன்னு தனியாக சேனல்ஸ் இருக்குது. நம்ம ஐயாவோட வீடியோ போட்டால் எல்லாம் நம்ம ஆசிரம சேனல் இல்லை. நம்ம ஆசிரமத்தின் சேனலு பிரம்மசூத்திர குழு, நித்திய ஜோதி தரிசனம், சரிங்களா? அப்பர் டிவி, இந்த மாதிரி டிவிங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் யாரோ போடுற சேனல் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு அதனால் பயன் இல்லை. அதனால் முதல்ல ஆசிரம சேனல் எதுன்னு புரிஞ்சுங்க. 4 சேனல் தான். இங்கே வந்த மூஞ்சி கூட வேறு எங்கேயாவது வரலாம், அதுக்கு நமக்கும் ஆசிரமத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த மாதிரி வீடியோஸை பார்க்காதுங்க. எல்லா வீடியோவும் நம்ம ஆசிரம சேனல்லே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லாமே ஆசிரமத்தை உபயோகப்படுது.
அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு 10 ரூபா கிடைச்சதுன்னா நம்ம ஆசிரமத்துக்கு ஏதாவது உபயோகமாக இருக்கும். அப்போ பிரம்மசூத்திர குழு, நித்திய ஜோதி தரிசனம், நித்திய ஜோதி, அப்பர் டிவி, இந்த மாதிரி சேனல் 4 டிவி சேனல் மட்டும் பாருங்கள். அதனால் ஆசிரமத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? இது எப்போவுமே மனசில் வச்சுங்க. எல்லா சேனலும் பார்க்காதீங்க, அவங்களுக்கும் ஆசிரமத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரிங்களா? நல்லது சார்.